வாய்ஸ் கேட்குதுங்களா? இப்போ நம்ம இன்னைக்கு லாஸ்ட்டாக ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தோம், அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாய்ஸ் கேட்குதுங்களா? கேட்கல. ஆன்ல தான் இருக்கு. இப்போ வாய்ஸ் கேட்குதுங்களா? குட் ஈவினிங் டு ஆல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட்டாக போட்ட ஹோம்ஒர்க் சம் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 + 4 + 6 + 80 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணலாம், இதில் என்ன காமனாக எடுக்கலாம், 2 வந்து காமனாக எடுக்கலாமா? எடுத்தால் என்ன ஆகும், 1 + 2 + அப்படி எது வரைக்கும் போகும், 40 வரைக்கும் போகுமா? அடுத்தது 2, இதோட ஃபார்முலா என்னது, n + 1. என்னோட வேல்யூ எத்தனை, 40, n + 1 41 டிவைடட் பை 2. அடிச்சிங்கன்னா 2 கேன்சல் ஆயிரும். 41 × 40 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், 4 16 1640. ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிட்டீங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? சரி, அடுத்த கொஸ்டின். இதுலேருந்து கொடுத்துருக்காங்க 16 + 17 + 18 + 75 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்மளுக்கு ஃபார்முலா என்னதுன்னா 1லேருந்து 75 வரைக்கும் தான் தெரியும். 2 + 75 மைனஸ் இது வரைக்கும் நம்மளுக்கு தேவையில்லை, 15 வரைக்கும் தேவையில்லையா, அப்போ அதை மைனஸ் பண்ணிடும். 1 + 2 + இது வரைக்கும் தேவையில்லை, 15 வரைக்கும் தேவையில்லை, அதை மைனஸ் பண்ணிடும். ஃபார்முலா என்னது, n + 1/2. இப்போ அதில் போட்டிங்கன்னா 75 + 76/2 மைனஸ் 15 16/2. 2 அடிச்சிங்கன்னா 2 அடித்தா 8, இது 2 அடிச்சிங்கன்னா 1, இது 3, 16 8. இப்போ 38 × 75 இப்படி மல்டிப்ளை பண்ணுங்க. 40 4 15 19 56 5 21 26. அப்போ 0 15 1 2 8 2850. இதோட ஆன்சர் என்னது, 2850 மைனஸ் 15 × 8 4 120. இப்போ இதில் 120 போச்சுன்னா 0 3 7 2730. ஆன்சர் செக் பண்ணிட்டீங்களா? இதில் டவுட் இருக்கா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் சிஸ்டமில் அடுத்து நம்ம பார்க்க போகிற சம் என்னென்னா, ஃபைண்ட் த சம் ஆஃப் 1 + 3 + 5 + 55. 55 வைக்க போகிறதான். அதே மாதிரி +3 + 5 + 55 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஓகேங்களா. 1 + 3 + 5 + n, இந்த லாஸ்ட் டேர்ம்
ஸோ லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஃபார்முலா என்னன்னா எல் ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர், எல் ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். இது எப்போ யூஸ் பண்ணுவோம்? லாஸ்ட் டேர்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு என்னது 55 கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன வரும்? 55 + 1/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் பண்ண என்ன வரும்? 56/2 டிவைட் 2 அடிச்சிங்கன்னா 1 28. 28 ஸ்கொயர் எத்தனைப்பா? 625 784. Final answer is 784. ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சதுங்களா? இது எப்போ யூஸ் பண்ணணும்? லாஸ்ட் டேர்ம் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா. சரி, அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் தி சம் ஆஃப் 31 + 33 + 53. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு 1+இருந்து தான் ஃபார்முலா தெரியும். ஆனால் இங்கே பாருங்கள் 31 இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். 31 + 33 + 50 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயே லாஸ்ட் டைம் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? எல் ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் 1ன்னு போட்டிருக்கோம்னா, ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா வந்து எல் ப்ளஸ் ஏன்னு தான் இருக்கும். ஏன்னா என்ன அர்த்தம்னா முதல் எண் அர்த்தம், ஃபர்ஸ்ட் நம்பர். அதில் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். எல் ப்ளஸ் 1 நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர். நம்மளுக்கு வந்து 1+இருந்து தான் ஃபார்முலா தெரியும். அப்போ 1 + 3 + 5 + எது வரைக்கும்? 53 வரைக்கும் 1 போடுவோமா? அடுத்தது அதுலேருந்து எதை கழிக்கணும்? 1 + 3 + எது வரைக்கும்? 5 + நம்மளுக்கு 31 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன போடணும்? ஆனால் நம்மளுக்கு என்னென்னா 1 விட்டு நம்பராக போகிறனால, அதாவது ஆட் நம்பராக போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒற்றைப்படை என்ன இருக்கிறதுனால அதோட வேல்யூ என்னது? 29 தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது? 29. ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? எப்பயும் போல் 53 + 1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 29 + 1/2 ஹோல் ஸ்கொயர். நீங்கள் பாருங்கள், 54 / 2 மைனஸ் 30 / 2 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். நீங்கள் இதை அடிக்கலாமா? அடித்தா என்னது? 1, இது 2, பேலன்ஸ் எத்தனை? 1, 17. அப்போ சாரி 14, அப்போ 7. 2 அடிச்சிங்கன்னா 1, இது 15. 27 ஸ்கொயர் எத்தனைப்பா? 729 மைனஸ் 15 ஸ்கொயர் 225. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 729 மைனஸ் 225 எத்தனை? பேலன்ஸ் 4, 0, 5. ஃபைனல் ஆன்சர் என்னது? 504. ஏதாவது டவுட் இருக்கா? என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எப்படி பிரித்து எழுதிக்கிறோன்னு பார்த்து வச்சுக்கோங்க. 1லேருந்து 53 வரைக்கும் தான் நமக்கு தெரியும். அது 53 வரைக்கும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒற்றைப்படை எண்ணுனால என்ன பண்ணுறோம்? 29 வரைக்கும் நம்ம போடுறோம். 1லேருந்து 29 வரைக்கும் நமக்கு தெரியாது, அதை மைனஸ் பண்ணிடுறோம். ஏன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு 31லேருந்து 53 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அதை மைனஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து 27 ஸ்கொயர் 15 ஸ்கொயர்னு வருது. அது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 504 ஆன்சராக வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் 40 டைம்ஸ் ஆஃப் 1 + 3 + 5 +
அப்படின்னு கொடுத்துட்டு 40 உறுப்புகள் வரையும் போயிட்டுருக்காங்க. 40 உறுப்புகள் வரை அப்படின்னா பார்க்கலாம். இதுக்கு ஃபார்முலா இருக்குது. எத்தனை உறுப்புகள் வரைக்கும் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க? 40 உறுப்புகள் வரை. அதுக்காக ஒவ்வொரு நம்பரையும் எழுதி எத்தனை 40 உறுப்புகள் வரைக்கும் எண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து போட முடியாது. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. 40 உறுப்புகள் வரை இந்த மாதிரி ஃபைண்ட் த சம் ஆஃப் 40 டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா இதோட ஃபார்முலா n ஸ்கொயர். அவ்வளோதான். ஃபார்முலா என்னது? n ஸ்கொயர். 40 டேர்ம்ஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா 40 உறுப்புகள் வரையும் கேட்டிருப்பாங்க. அப்போ 40 ஸ்கொயர்னா எத்தனை? 4 4 16. ஒரு ஜீரோனா ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஜீரோ வரும். அப்போ 1600 தான் ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். இங்கே பாருங்க, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 + 2 + 3 + டாட் டாட் வச்சு n வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்கன்னா 666. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n. என்னோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 666. அதாவது இதுதான் என்ன சொல்லுவோம், n. இதோட ஃபார்முலா தான் என்னது? n + 1/2 = 666. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? n வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ n வேல்யூ கண்டுபிடிங்கன்னா இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போமா? அப்போ n + 1 2 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 2. அடுத்தது பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 இருக்கும். 12னா 13 1 13 1332. இதை வந்து எப்படி பிரிக்கலாம்? ஒன்று ஆப்ஷன்லேருந்து போகலாம், இல்லைன்னா ஆப்ஷன்லேருந்து போனீங்கன்னா 36 37 இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா எனக்கு இப்படி எல்சிஎம் எடுத்து செஞ்சிருக்கேன். இப்போ பாருங்கள், எல்சிஎம் எடுத்தா 2 இதெல்லாம் 4ஆலே எடுக்கலாம். லாஸ்ட் 2 நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா இந்த நம்பர் ஃபுல்லாகவே 4ஆல் டிவைட் ஆகும். இப்போ 4ஆல் போட்டிங்கன்னா 3 13னா 3 12னா 3. அதுக்கப்புறம் இதில் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 3ஆல் போட்டால் 1 1 1. அதுக்கப்புறம் இதுவும் 3ஆல் போட முடியும். அப்போ 3 பேலன்ஸ் எத்தனை? 2 21னா 7. இதுக்கு மேலே போட முடியாதுன்னா 37ஆல் மட்டும்தான் போட முடியும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 12 × 3 36. அப்போ 36 37. இந்த நம்பர் என்னது? 36 37 நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு என்னன்னா, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? என்னோட வேல்யூ. அப்போ n ஸ்கொயர்டு என்ன உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறா ப்ளஸ் n = என்னது? 1332. இல்லைன்னா இந்த நம்பரே கொண்டு வந்து அப்ளை பண்ணி பார்த்தாலே மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், என்னோட வேல்யூ 36ன்னு எடுத்துக்கிட்டோம்னா n + 1 என்னவாக இருக்கும்? 37. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 1332 வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? n வேல்யூ தான். அப்போ ஸோ n = 36. இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இல்லை எனக்கு வந்து நார்மல் மெத்தட் தான் வேணும்னா என்ன கண்டுபிடிக்கணும்? n + 1 = 1332. இப்போ இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா n ஸ்கொயர்டு ப்ளஸ் இது n உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் -1332 = 0. இப்போ என்ன பண்ணலாம்? காரணிப்படுத்தி ஃபேக்டரேஷன் 1ஐயும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் 1332 தான் வரும். மைனஸில் வரணும். சரி, ஓகே. ப்ளஸ் n வரணும் கூட்டும் போது. அப்போ நம்மளுக்கு 36 வந்துச்சு, 37 வந்துச்சு. இதில் பெரிய நம்பரோட சிம்பிள் என்னது? ப்ளஸ் n. ப்ளஸ்ஸு இது மைனஸ். அப்போ இதை மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணும் போது என்ன வரும்னா அதோட நம்பர் 37 வரும். அப்போ இங்கே பாருங்கள், n ஸ்கொயர் நம்மளுக்கு என்னோட வேல்யூ எத்தனை? -36 + 37 -1332 = 0. அப்போ நம்மளுக்கு என்ன காமன் எடுத்தால் இங்கே n வரும், இங்கேயும் n வரும்.
n வந்து காமனாக எடுக்கிறோம். காமனாக எடுத்தால் என்ன வரும்? n மைனஸ் 36 தான் இருக்கும். அடுத்தது இதில் ரெண்டுலேயும் 37 காமனாக எடுத்தால் n மைனஸ் 36 மிச்சம் இருக்கும் ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு n மைனஸ் 36ங்கிறது ரெண்டு இதுலேயும் காமனாக இருக்குது. அப்போ n மைனஸ் 36 காமனாக எடுத்தால் இதில் மிச்சம் என்ன இருக்கும்? n மட்டும் இருக்கும். இதில் ப்ளஸ் 37 தான் இருக்கும். இப்போ ஈக்குவல் டு 0. அப்போ n ஈக்குவல் டு நான் என்ன சொன்னேன்? பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கணும். இப்போ n ஈக்குவல் டு என்னது? 36. ஃபைனல் ஆன்சர். இதை நார்மல் மெத்தடாக செஞ்சீங்கன்னா, இல்லை ஷார்ட்கட்டில் போட்டால் ஆப்ஷன்லேருந்தே போயிடலாம். ஆப்ஷன் வச்சே போட்டிங்கனாலே அப்ளை பண்ணாலே வந்துடும். புரிஞ்சதுங்களா? இது டவுட் இருக்கா? இந்த கொஸ்டின்ல எதுவும் டவுட் இருக்குங்களா? சரி, ஓகே. அடுத்தது இந்த சைட். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? The sides of 14 squares are 11 cm, 12 cm, 13 cm data வச்சுட்டு 24 cm. Find the total area of 14 squares. 11 cm, அடுத்தது 12 cm, 13 cm, இப்படி எது வரைக்கும் போகுதுன்னா 24 cm வரைக்கும் போகுது. அப்போ இதுக்குள்ள ஃபைண்ட் த டோட்டல் ஏரியா ஆஃப் 14 ஸ்கொயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 14 சதுரங்கள் இருக்காமா. அது ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதோட சதுரத்தோட வேல்யூ வந்து 11, அடுத்த ஒரு சதுரத்தோட வேல்யூ வந்து 12, அப்படியே ஒவ்வொன்றையும் 13 இந்த மாதிரி கொடுத்துட்டே போயிருக்காங்க. இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுதான் பக்க அளவுகள். இப்போ 14 சதுரங்களின் மொத்த பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சதுரத்தோட ஃபார்முலா என்னது? ஏரியாவோட ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர்டு. அப்போ இது என்னது? ஏ. இப்போ ஏ வந்து எத்தனை? 11. அதே மாதிரி ஏ வந்து ஈக்குவல் டு 12. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றையும் அப்ளை பண்ணி பார்க்குறோம். அப்படி செய்யறதை விட நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. நம்மளுக்கு எல்லாமே என்னன்னா ஏ ஸ்கொயர்ல கொண்டு வரணும். அப்போ இது என்னது? 11 ஸ்கொயர்டு. இது என்னது? 12 ஸ்கொயர்டு. இது என்னது? 13 ஸ்கொயர்டு. இப்போ இது வரைக்கும் போது 24 ஸ்கொயர்டு வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும்? 14 சதுரங்களோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். பாருங்க, 14னா 1 2 இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 14 சதுரத்தோட பரப்பு இருக்கும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு ஸ்கொயர் வேல்யூ என்னது? வர்க்கங்களின் கூடுதல். ஓகேங்களா? சம் ஆஃப் ஸ்கொயர் என்னது? n plus 1 2n plus 1 by 6. இப்போ இந்த ஃபார்முலால தான் போகணும். இப்போ இங்கே பாருங்கள், 11 ஸ்கொயர்லேருந்து எது வரைக்கும்? 24 வரைக்கும். அப்போ நம்மளுக்கு 1 ஸ்கொயரில் தான் தெரியும். அதனால 2 ஸ்கொயர் இது வரைக்கும் போகுது. 24 ஸ்கொயர் வரைக்கும் போயிட்டு அதில் எதை கழிக்க போகிறோம்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் வரைக்கும் போட்டுட்டு மற்றதை கழிக்க போகிறோம். இப்படி கழிச்சிங்கன்னா முதல் 24 ஸ்கொயர் வரைக்கும்னா அந்த நம்பர் என்ன? என்னோட வேல்யூ 24. n + 1 25, 2n. அப்போ 2 × 24 48. 48 + 1 49 divided by 6 minus 10 வரைக்கும் போடணுமா? அப்போ 10 10 + 1 11. அடுத்தது 2 × 10 20 + 1 21 divided by 6. பாருங்க, 6 அடிச்சிங்கன்னா 1, இது 4, இது 2 அடிச்சிங்கன்னா 3, இது 5, 3 அடிச்சா 1, இது 7. இப்போ மற்றதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். 4 × 25 100, 100 × 49 4900. ஓகே. அடுத்தது 5 × 7 35. 35னா
11ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 5 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 385. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 4900 385ஆல் மைனஸ் பண்ணுறேன். பாருங்க 10னா 5 இது 9 ஆயிடுச்சு. சாரி 1 இது 8னா 5 4515. இதோட ஆன்சர் என்னது? 4515. ஃபைனல் ஆன்சர் 4515. புரிஞ்சுங்களா? 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் சொல்லி போய்கிட்டே இருக்கு 24 சென்டிமீட்டர் வரைக்கும். இதுக்குள்ளே எத்தனை சதுரங்கள் இருக்காமோ 14 சதுரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 14 சதுரத்தோட பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு சதுரங்களோட பரப்போட ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர். இப்போ இது எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணி நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்த பரப்பு தானே கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தத்தையும் சேர்த்து கூட்டி சொல்லணும். அப்போ அதனால எல்லாத்தையும் கூட்டுறேன். வர்க்கங்களோட ஃபார்முலா என்னதுன்னா 11 ஸ்கொயர்டு. இதுக்கெல்லாம் வந்து ஃபார்முலா இருக்குது n+1 2n+1/6. இப்போ இதில் போட்டிங்கன்னா என்னோட வேல்யூ வந்து 24 ஸ்கொயர்டு வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ 24 ஸ்கொயர்டு வரைக்கும் போட்டாச்சு. மிச்சம் என்ன இருக்குது? 10 வரைக்கும் நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ அதை மைனஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் எனக்கு 4y4515ங்கிறத ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? ஆன்லைன் பேஜ் எதுவும் டவுட் இருக்கா? சரி. Find the total number of squares on chessboard. ஒரு சதுரங்க பலகையில் உள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, ஒரு சதுரங்க பலகை செஸ்போர்டில் எத்தனை சதுரம் இருக்கு? எல்லாமே இப்படிதான் சதுரமாக தான் இருக்கும். இப்படி தானே இருக்கும். இதில் வந்து எத்தனை இது இருக்கும் அப்படின்னா 8x8 எப்படி இருக்கும்? 8x8 ஒரு சதுரங்க பலகையில் செஸ்போர்டில் ஒரு சைடில் எத்தனை வருஷம் இருக்கும்? 8 இருக்கும். வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் எத்தனைனா 8 இருக்கும். அப்போ 8x8. அப்போ நம்மளுக்கு இதில் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதோட வேல்யூஸ் என்ன பண்ணணும்னா எல்லாமே என்னென்னா இங்கிட்டு ஒரு வருதுன்னா இங்கே ஒரு இங்கே ஒரு இது வருதுன்னா இங்கே பாருங்கள் 1 2 இந்த பக்கம் ஒரு கோடு இதுவும் இதுவும் வரும். அடுத்தது இதுவும் அப்படியே பெருக்கிக்கிட்டே போனோம்னா நிறைய சதுரங்கள் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது ஒரு சதுரமாக இருக்கும். அடுத்து இது ஒரு சதுரமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒரு சதுரம் வரும். இப்படி நிறைய சதுரங்கள் வரும். அப்போ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி எண்ணி சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஒரு ஸ்கொயர் வேல்யூஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் இதோட நம்பர் நம்மளுக்கு தெரியும் 8. இப்போ எது வரைக்கும் போகும்னா 8 ஸ்கொயர் வரைக்கும் போகும். ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் தெரியாது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு 8 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அப்போ 8 ஸ்கொயர்னா ஃபார்முலா என்னது? n+1 2n+1/6. அப்போ என்னோட வேல்யூ 8, n+1 9, 2n 2 × 8 16 +1 17 /6. 3 அடிச்சா 2 இது 3, 2 அடிச்சா 1 இது 4. 4 × 3 12, 12 × 17 என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 14 1 1 × 7 +8 2 1 4 0 1 204. இப்போ இது எத்தனை எவ்வளோ சதுரங்கள் இருக்கும்? செஸ் போர்டில் 204 சதுரங்கள் இருக்கும். எத்தனை சதுரங்கள் இருக்கும்? 204 சதுரங்கள் இருக்கும். புரிஞ்சதுங்களா? ஏன்னா நம்மளுக்கு இதுலேருந்து இப்படியே போயிட்டு எது வரைக்கும் இருக்குன்னா 8 வரைக்கும் போகும். அதே மாதிரி இந்த சைடும் 8 வரைக்கும் போகும். ஹரிசாண்டலாகவும் பார்க்கணும், வெர்டிக்கலாகவும் பார்க்கணும். அப்போ 8 8 8x8ன்னு வரும். ஸோ அதனால் இதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். சரி,
ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் 3 digit natural number 3 digit natural number which is 6 ஆல் டிவைட் ஆகும் which are divisible by 6. எத்தனை 3 இலக்க எண்கள் வந்து எத்தனை 3 இலக்க எண்கள் 6 ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாடல் வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். ஏன்னா அடுத்து ஒரு ஃபார்முலா சொல்லணும், அதோட சேர்த்து வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டமில் பேசிக் கொஷினை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். எதுக்காகனா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை யூஸ் பண்ணி மொத்தமாக ஒட்டுக்க பார்க்கலாம். அந்த டைப் ஆஃப் கொஷின் வந்து வேறு. ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் the sum of first n odd natural numbers. அடுத்தது அண்டு that of first n natural numbers. முதல் எண் ஒற்றை இயலெண்களின் கூடுதலுக்கும். ஒற்றை இயலெண்கள்னா என்னதுப்பா? ஒற்றை இயலெண்களின் கூடுதலுக்கும் 1 + 3 + 5 அப்படி போய்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதோட ஃபார்முலா என்னதுன்னா n² கூடுதலுக்கும் முதல் எண் இயலெண்களின் கூடுதலுக்கும். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ மைனஸ் வித்தியாசம், அதுக்குள்ள வித்தியாசம் என்னது? மைனஸ் n+1/2. இதோட வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ கீழே 2 ஈக்குவலாக இருக்கா? இல்லை. அப்போ என்ன 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுவோமா? இப்போ 2n². 1க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தால் அந்த வேல்யூ எத்தனை? 2. இப்போ இங்கே 2 வரணும்னா இதால் மல்டிப்ளை பண்ணும், இது 2ஆல். அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் இது உள்ளே கொண்டு போகிறேன். ஓகேங்களா? இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனால் ஃபஸ்ட்டு என்ன உள்ளே கொண்டு போங்க? n² + n / 2. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? 2n² - n² - n / 2. இப்போ பாருங்கள், 2n² -n² போச்சுன்னா எத்தனை? n² - n / 2. புரிஞ்சுங்களா? இதுக்கு மேலே ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதனால் அப்படியே விட்டுறோம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது ரெண்டுக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்பா. முதல் எண் ஒற்றை இயலெண்களின் கூடுதல், அதாவது the sum of first n odd natural numbers. இதோட ஃபார்முலா என்னது? n². நம்ம பார்த்தோம் 1 + 3 + 5 டாட்டா போட்டு 40 டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கிற கொஷினில் நம்ம அதை பார்த்தோம் இந்த ஃபார்முலாவை. இப்போ இதோட ஃபார்முலா என்னது? n². அடுத்தது ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ். இது ஃபஸ்ட்லேருந்தே இந்த ஃபார்முலா தான் பார்க்குறோம். n+1/2. இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. மைனஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஈக்குவலாக இருக்கணும். கீழே பேஸ். இப்போ பேஸ் ஈக்குவலாக இல்லைன்னு சொல்லிட்டு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் 2 வருது. இப்போ 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். 2n² மாறிடுது. -n² + n. இப்போ மைனஸ் வெளியே இருக்குன்னா உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். -n² - n மாறிடுது. அப்போ 2n²லேருந்து -n² போயிடுச்சுன்னா n² மட்டும்தான் இருக்கும். -n/2. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த டவுட் இருக்கா? ஆன்லைன் பேஜ் எதுவும் டவுட் இருக்குங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். இதுக்கு முன்னாடிலாம் ஒரு சம் வந்து தெளிவாக கொடுத்துருந்தாங்க. இதுதான் வேல்யூ, இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு. இங்கே பாருங்கள், A2 A3 எதுவுமே சொல்லி கிளியராகவே கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்? இப்போ AN = AN-1 n+2 இப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏவோட வேல்யூ வந்து 1ஓட வேல்யூ வந்து மட்டும் -1ன்ட்டாங்க. இப்போ A2 கண்டுபிடிங்க, A3 கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. A2 என்னது, A3 என்னதுன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு கண்டிஷன் வேறு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? என்னோட வேல்யூ வந்து 1 விட பெருசாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னோட வேல்யூ வந்து எத்தனை? 1 விட பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
இப்போ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். n வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம், 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இதில் பதிலாக இந்த இடத்துல 2ன்னு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், a2 மைனஸ் 1 டிவைடட் பை 2 + 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. இப்போ இங்கே பாருங்கள், அப்போ 2லேருந்து 1 போச்சுன்னா எத்தனை வரும், 1. இப்போ a1 2 + 2 4. இப்போ a1/4ன்னு வந்துருச்சு. a1ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கப்பா கொஷின்லையே, -1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ -1/4. அப்போ a2ஓட வேல்யூ என்னது, -1/4. புரிஞ்சுங்களா? கொடுத்துருக்கத அப்படியே அப்ளை பண்ணுறோம், வேறு எதுவுமே பண்ணல. இதை டவுட் இருக்கா? சரி, அடுத்தது பாருங்க. நம்மளுக்கு இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க, a3 என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு a3யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஃபஸ்ட்டு எதில் அப்ளை பண்ணுவோம், இதில் அப்ளை பண்ணுவோமா? அப்போ a3 - 1 டிவைடட் பை 3 + 2. இப்போ இங்கே பாருங்கள், a3 - 1 எத்தனை, a2 டிவைடட் பை 5. அப்போ நம்மளுக்கு a2ஓட வேல்யூ -1/4ன்னு தெரியும், டிவைடட் பை 5. இப்போ கீழே 1 இருக்குன்னு தலைகீழாக மேலே போகும்போது -1/4, 5 தலைகீழாக மேலே போகுமா, அப்போ 1/5ன்னு வருமா? (1/4) இங்கே கீழே 5/1 இருக்கு. அப்போ மேலே போகும்போது 1/5. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1/20. a3யோட வேல்யூ எத்தனை, -1/20. புரிஞ்சுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? a2 தான் சார் கேட்டிருக்காங்க. a2 ஆமாம் ஆமாம், நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க சார், a2 கேட்டிருக்காங்க, அதனால நம்மளா வச்சுக்கிறோம். என்னோட வேல்யூ வந்து 2ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 2 - 1. அதே மாதிரி a3 என்னன்னு கேட்டாங்க, அப்போ a3ன்னு வச்சுக்கிறோம். அப்படி ஒவ்வொன்றையும் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோ உங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வேல்யூ இதில் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக இப்படி கொடுத்துருக்காங்க கண்டிஷன் மாதிரி, இதெல்லாம் யூஸ் பண்ணி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். a2 a3ன்னு சொல்லி ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதில் அப்ளை பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு கண்டிஷன் மட்டும், என்னோட வேல்யூ என்னவா இருக்கக்கூடாது, 1 விட பெருசாக மட்டும் இருக்கணும். ஓகேங்களா, சிறுசாக மட்டும் இருக்கக்கூடாது. அப்போ இங்கே a2ன்னு அப்ளை பண்ணும்போது 2 வந்து என்னோட வேல்யூ வந்து 2ங்கிறது பெருசு தான், 3ங்கிறதும் பெருசு தான். அப்போ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சிட்டோம். என்ன சார்? அதெல்லாம் போட முடியும். என்ன கேட்டிருக்காங்களோ அதானே செய்யணும். ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதுக்கு தானே கொண்டு வரணும். நம்மளுக்கு 2 3 தானே கேட்டிருக்காங்க, அதனால 2 3 செய்கிறோம். 4 5 கேட்டிருந்தாங்கன்னா 4 5 செஞ்சுருக்கோம். சரி, அடுத்த கொஸ்டின். If the sum of 3 consecutive integers is 540, then integers are அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து 3 முழு மதிப்புகளின் கூட்டுத்தொகை 540. அடுத்தடுத்த 3 நம்பரோட கூட்டுத்தொகை வந்து 540ன்னு சொல்லிட்டாங்க. அம்மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அடுத்தடுத்த 3 நம்பர் என்னன்னு தெரியாது, அதனால எப்பயும் போல எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்த நம்பர் என்ன வந்து அடுத்த நம்பராக இருக்கணும். ஓகேங்களா, அதுவும் முழு மதிப்புகளாக இருக்கணும். இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்னது, எக்ஸ் + 1. எக்ஸாம்பிள் 1 இருக்குன்னா அதுக்கு அடுத்த நம்பர் கிடைக்கணும்னு என்ன பண்ணணும், அந்த நம்பரை 1ஆல் கூட்டணும். அதனால எக்ஸ் + 1 எடுத்துருக்கு. அதுக்கடுத்த நம்பர் என்ன இருக்கும், 2ஆல் கூட்டினா வருமா, ஏன்னா 3ங்கிறது வரணும். அப்போ எதால் கூட்டினா வரும், 2ஆல் கூட்டினா வரும்.
அப்போ இதுதான் அடுத்தடுத்த நம்பர். அடுத்தடுத்த முழு மதிப்புகள் என்னது? எக்ஸு, எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2. இது மூணையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கிது? 540 கிடைக்கிது. எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஈக்குவல் டு 540. இது எல்லாத்தையும் கூட்டினா 540 வருதாமா. அப்போ இந்த மூணையும் கூட்டுறேன். எக்ஸ் எல்லாம் கூட்டினா 3x, நம்பர்ஸ்லாம் கூட்டினா 3, இப்போ ஈக்குவல் டு 540. இப்போ நம்மளுக்கு 3x ஈக்குவல் டு 537. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 537 டிவைடட் பை 3. இப்போ இந்த நம்பரை வந்து அடி கொடுக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 537 டிவைடட் பை 3. அடிச்சா 1, இது 1, பேலன்ஸ் எத்தனை? 2, 23னா 7, பேலன்ஸ் எத்தனை? 2, 27, 179. அப்போ அந்த நம்பர் என்னது? 179. அப்புறம் அதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ எத்தனை? 180. அதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ அடுத்த நம்பர் என்னது? 181. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த எண்கள் என்னது? 179, 180, 181. அடுத்தடுத்த 3 எண்கள் இதுதான். சரி, புரிஞ்சுங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். செக் வெதர் வாட்டெவர் ஃபாலோவிங் இஸ் சீக்வன்ஸ் ஆர் இன் ஏபி ஆர் நாட். அதை பின்வரும் கூட்டுத்தொடர் வரிசைகள் வந்து கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கா இல்லையான்னு சோதிக்க சொல்கிறேன். இப்போ தான் வந்து இந்த சம்குள்ளே வரப்போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபார்முலா சொல்கிறேன், அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு. ஃபஸ்ட்டு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா என்னன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஏபின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. ஏபிஜிபி இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஏபி பார்க்கணும். கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. ஜென்ரல் ஃபார்ம் என்னதுன்னா, ஜென்ரல் ஃபார்ம் அதாவது பொது வடிவம் சொல்லுவாங்க. Tn ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 d. இதில் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம். இந்த Tn, இந்த Tnங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா எல்லுன்னு சொல்லலாம், அதாவது லாஸ்ட் டேர்ம்னு சொல்லலாம். மொத்தமாக வர்றதுல லாஸ்ட் டேர்ம்னு சொல்லலாம், Tnன்னு சொல்லுவாங்க. இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். டீயில் என்னோட வேல்யூ, என்னங்கிறது என்னது? எண்ணிக்கை, நம்பர்ஸ், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். Tn அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இல்லை எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க. என்னங்கிறது நம்பர் ஆஃப் எத்தனை நம்பர்னு சொல்லி எண்ணிக்கைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஏ ஃபார் ஃபர்ஸ்ட் நம்பர், என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் நம்பர். என்னும் உங்களுக்கே தெரியும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், நம்பர் ஆஃப் நம்பர்ஸ், எத்தனை நம்பர் எண் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி. டி டிஃப்ரென்ஸ், பொது வித்தியாசம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன சொல்லணும்னா முதல் உறுப்பு, முதல் உறுப்பு. இது வந்து பொது வித்தியாசம், இது என்ன சொல்லுவாங்க? வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? இந்த ஃபார்முலா வச்சு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு இன்னும் 2-3 ஃபார்முலாஸ் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம Tn கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். n கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. L மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் 1. எல் மைனஸ் ஏ, எல்னா என்னதுன்னா லாஸ்ட் டேர்ம், எழுதி வச்சுக்கோங்க. எல் வந்து என்னது? லாஸ்ட் டேர்ம். ஏ வந்து உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் நம்பர். டி வந்து டிஃபரன்ஸ் ப்ளஸ் 1. சரி, ஓகே. அடுத்தது 2 கூடுதல் கொடுத்துருந்தாங்கன்னா
என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கூடுதல்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்யலாம். ஓகேங்களா? அதாவது சம் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த முதல் எண் உறுப்புகளோட கூடுதல் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கூடுதல் எத்தனைன்னு கேட்கும்போது Sn ஈக்குவல் டு n/2 2a n-1 d. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இதை விட இன்னொரு ஃபார்முலா இருக்கு. Snக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. Sn ஈக்குவல் டு n/2 a plus l. இது எப்போ யூஸ் பண்ணணும், இது எப்போ யூஸ் பண்ணணும்? ஜென்ரலாக கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சம்மு கேட்டிருக்காங்க, அந்த டைமில் வந்து லாஸ்ட் டைமும் கிவனில் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன யூஸ் பண்ணலாம்? a plus lன்னு யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் டைமும் ஃபர்ஸ்ட் டைமும் கொடுத்துருக்கப்ப என்ன யூஸ் பண்ணலாம்? n/2 a plus lங்கிறத யூஸ் பண்ணலாம். இது எப்போ? லாஸ்ட் டைம் கொடுக்கும்போது. கிவனில் லாஸ்ட் டைம் கொடுத்துருப்பாங்க, இதுவும் அப்படிதான். லாஸ்ட் டைம் கொடுத்தாதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா ஜென்ரல் ஃபார்முலா இதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். டிஎன் ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நான் வச்சுக்கோ. டினா என்னது அப்படிங்கிறத இன்னொன்று சொல்லிடுறேன். டினா என்னதுன்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அடுத்தது தேர்டு டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபோர்த்து டேர்ம் கேட்டாங்கன்னா ஃபோர்த்து டேர்ம் மைனஸ் தேர்ட் டேர்ம், இப்படியே போய்கிட்டே இருக்கும். நான் வச்சுக்கோ. டிஃப்ரென்ஸ் ரெண்டாவது நம்பர்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை கழித்து சொல்கிறது தான் என்னது? டிஃப்ரென்ஸ் டி. பொது வித்தியாசம் கூட கேட்பாங்க தமிழில். இதுதான் ஜென்ரல் ஃபார்முலாஸ். நோட் பண்ணிட்டீங்களா? சரி, அடுத்தது இப்போ பாருங்க. ஏபி அப்படி அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கா இல்லையா, ஒரு தொடர் வந்து கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் 2, 2x + 3, 3x + 4, இப்படியே கொடுத்துட்டே போயிருக்காங்க. இதுதான் என்னதுன்னா ஒரு 3 டேர்ம்ஸ். இதை கொடுத்து எப்படி போய்கிட்டே இருக்காமா. இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியணும். அதுக்கு என்ன தெரியணும்? டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியணும். இப்போ டி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? t2 மைனஸ் d1. d2 மைனஸ் d1. d2 வேல்யூ என்னது? 2x + 3 மைனஸ் x + 2. இங்கே பாருங்க, 2x + 3 இல்லை, அதாவது மைனஸ் உள்ள கொண்டு போய் பெருக்குனா 2x + 3 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. அப்போ எக்ஸ் மைனஸ் பண்ணால் 2xல எக்ஸ் போச்சுன்னா எக்ஸ், 3ல 2 போச்சுன்னா 1 எக்ஸ் + 1. அதே மாதிரி அடுத்ததுல கண்டுபிடிக்கும். என்ன கொடுத்துருக்காங்க? 3x + 4 டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 3x + 4ல மைனஸ் தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்னது? 2x + 3, தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். இப்போ பாருங்க, 3x + 4 மைனஸ் 2x ப்ளஸ் மைனஸ் 3. அப்போ 3xல இது போச்சுன்னா எக்ஸு, 4ல் மைனஸ் பண்ணால் 1. அப்போ என்ன வருது? எக்ஸ் + 1. இதோட வேல்யூ எத்தனை? எக்ஸ் + 1. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக வருதா? அப்போ இது என்னது? கூட்டுத்தொடர் வரிசை. இது என்னது? கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்லி, கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது இல்லை, இல்லைன்னா கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசையாக இருக்கிறது, அடுத்தது எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தான் சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டு இதுக்கும், ஓகேங்களா, இது ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சி இந்த ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சி வர டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது என்னது? கூட்டுத்தொடர் வரிசை, அதாவது அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன். இல்லைன்னா கூட்டுத்தொடர் வரிசையில் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதணும். புரிஞ்சுங்களா? ஆப்ஷன்லேருந்து போட்டுக்கணும். ஆப்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது இல்லை, அடுத்தது பெருக்குத்தொடர் வரிசையில் உள்ளது, பெருக்குத்தொடர் வரிசையில் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க.
இதில் வந்து நீங்கள் எது வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சூஸ் பண்ணணும், அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? ஓகே. இங்கே பாருங்களேன், ஒரு 3 டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் பார்க்குறதுனால கொஞ்சம் இப்படி தெரியுதா? இந்த இதில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்பர்ஸில் செஞ்சு கட்டுருப்பாருங்க. 2 4 8 16 2, 4, 8, 16. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது செகண்ட் கொஸ்டின். இப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு d1 d2 மைனஸ் d1 இப்போ கண்டுபிடிக்கிறேன். 4 மைனஸ் 2. இதோட டிஃப்ரென்ஸ் எத்தனை? 2. சரி, அடுத்தது d2, அதாவது d3 மைனஸ் d2. மூணாவது உறுப்பு என்னது? 8 மைனஸ் 4. இது எத்தனை? 4. இது ரெண்டு ஈக்குவலாக வரல. அப்போ d1ம் d2வும் ஈக்குவலாக இல்லை. இப்போ இது என்னது? ஏபி இஸ் நாட், அதாவது இது கூட்டுத்தொடர் வரிசை இல்லை அப்படின்னு அர்த்தம். இதில் பாருங்க, எக்ஸ் ப்ளஸ் 2 2x + 3 3x + 4. இதோட ஃபார்முலா வந்து d2 மைனஸ் d1 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம எப்பயும் போல் ரெண்டாவது உறுப்பு எழுதியாச்சு. 2x + 3. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? x + 2. அப்போ இந்த மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -x -2 வந்துருச்சு. அப்போ இது 2xல இந்த எக்ஸ் போச்சுன்னா எத்தனை? +x. 3ல் -2 பண்ணிங்கன்னா +1. அப்போ இதோட வேல்யூ எத்தனை? x + 1. அதே மாதிரி d2, இந்த இதுலேயும் d3 மைனஸ் d2 போடுறேன். இப்போ இதை கண்டுபிடிக்கிறேன். 3x + 4 -2x + 3. இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் -2x -3 வந்துடுது. இதோட வேல்யூ எத்தனை? x + 1. அப்போ d1ம் d2வும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது என்னது? ஏபி. அப்படி இல்லைன்னா அது என்னது? ஏபி இல்லை. ஓகேங்களா? அதை மட்டும் நான் வச்சுப்போம். புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. அப்போ இந்த இதுக்கு ஃபைனல் ஆன்சர் இதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு சொல்லுங்கள். இந்த 3ஆவது கொஸ்டின் எழுதிட்டு இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நாளைக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை நாளைக்கு ஹோம்ஒர்க்காக போட்டுப்போம். நாளைக்கு கிளாஸில் சொல்கிறேன். என்ன சார்? ஆமாம் சார். எல்லாமே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து கூட்டுத்தொடர் வரிசை, இல்லைன்னா கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது. இந்த ஃபார்முலா மட்டும் நான் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம், ஃபார்முலா மட்டும் நான் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா மட்டும் நான் வச்சுக்கோங்க. d2, டியோட வேல்யூ என்னது? d2 மைனஸ் d1, d3 மைனஸ் d2, இப்படி போய்கிட்டே இருக்கும். d4 மைனஸ் d3, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இல்லை ஏதாவது இதில் உள்ளது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பாருங்கள். ஏதாவதுக்கு இது எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்னு அர்த்தம். சரி, ஓகே. அடுத்த சம். இதை ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. 3√2, 5√2, 7√2, 9√2. இதுக்கு வந்து மைனஸ் பண்ணி பார்த்துட்டு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லுங்கள். நாளைக்கு வந்து அந்த கொஷின் ஸ்டார்ட் பண்ணும். சரி, ஓகே. 18ab - 3 are in arithmetic progress. Then what is the value of a plus b? என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18ab - 3 இதெல்லாம் வந்து சரி அரித்தமெட்டிக்னா கூட்டுத்தொடர் வரிசை. விஷயத்தை பாருங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் a plus b இன் மதிப்பு காண்க. சரி, ஓகே. அப்போ 18ab - 3 இந்த 4 டேர்மும் வந்து என்னன்னா கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது.
அப்படி இருந்துச்சுன்னா ஏவும் பியும் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறேன். இப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கணும்னா என்ன கண்டிஷன்ப்பா? டி ஈக்குவல் டு என்னது? D2 மைனஸ் D1 இருக்கணும். அப்படி கழிக்கும் போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன இருக்கணும்? D3 மைனஸ் D2வில் போடும்போது இல்லைன்னா D4 மைனஸ் D3யில் போடும்போது ஈக்குவலாக வரணும். அப்போ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு என்னென்னா டியோட வேல்யூ என்னென்னு தெரியும், D2 மைனஸ் D1. நம்மளுக்கு என்னென்னா A மைனஸ் 18 இப்படின்னு வருது. சரி, இப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? தெரியாது. அடுத்தது எடுத்தாலும் நம்மளுக்கு ஏபி தான் வரும். அப்பையும் நம்மளுக்கு தெரியாது. அப்போ இதை வச்சு நம்மளால செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ இதுக்கு ஒரு கண்டிஷன் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் தான் செய்ய போகிறோம். ஆனால் இதை எப்படி செய்ய போகிறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இப்போ D2வும் D3 மைனஸ் D2 இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தான் அது என்னது? கூட்டுத்தொடர் வரிசைன்னு அர்த்தம். அப்படி தானே? இங்கே பாருங்கள், இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தான் என்னது? கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லியிருக்கோம். அதே தான் இங்கே எழுதியிருக்கேன். D1 D2 எழுதியிருக்கேன். அது ரெண்டு ஈக்குவல் பண்ணியிருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், D2 வேல்யூ போடுறேன். D2ஓட வேல்யூ என்னது? A மைனஸ் D1ஓட வேல்யூ 18. அடுத்தது D3ஓட வேல்யூ B மைனஸ் D2ஓட வேல்யூ A. இப்போ பாருங்கள், ஏ வந்த பக்கம் கொண்டு வந்தால் 2Aன்னு மாறிடுது. இந்த 18 அந்த பக்கம் போகும்போது B ப்ளஸ் 18 மாறிடுது. இப்போ இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 2A மைனஸ் Bன்னு மாறிடுது ஈக்குவல் டு 18. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? A ப்ளஸ் B தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 2A மைனஸ் B தான் வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்போ எப்படி செய்யலாம் சார் அப்படின்னா, நம்மளுக்கு கண்டிஷன் என்னென்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர், அதாவது செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர், D3 மைனஸ் D2, அதுக்கப்புறம் D4 மைனஸ் D3, இது மாதிரி போய் எழுதிக்கிட்டே போகலாம். D5 மைனஸ் D4 இந்த மாதிரி எழுதிக்கிட்டே போகலாம். எதுலையாவது ஈக்குவல் பண்ணி எழுதலாம். நம்மளுக்கு கூட்டுத்தொடர் வரிசைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இது கூட்டுத்தொடர் வரிசையில் தான் இருக்குது, செக் பண்ண சொல்லலை அவங்க. உங்களுக்கு கூட்டுத்தொடர் வரிசையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லலை. கூட்டுத்தொடர் வரிசையில் தான் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு A ப்ளஸ் B அதில் கிடைக்கல. அதனால என்ன பண்ணுறோன்னா, T3 மைனஸ் D2 செஞ்சால் எனக்கு A ப்ளஸ் B கிடைக்கல. செஞ்சு காட்டினதில் A ப்ளஸ் B கிடைச்சிச்சா? கிடைக்கல. அப்போ அதுக்கப்புறம் இருக்கிறத எடுத்துக்கிறேன். D3 மைனஸ் என்னது? D2 இதுதான் அப்படி தான் போட்டோம். அதுக்கப்புறம் என்னது? D4 மைனஸ் D3 இதை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதுலையாவது வந்து எனக்கு A ப்ளஸ் B கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ D4ஓட வேல்யூ என்னதுப்பா? B சரி மைனஸ் 3. இப்போ மைனஸ் 3 மைனஸ் B. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தேவை? A ப்ளஸ் B தானே. B எந்த பக்கம் கொண்டு வரேன்? இப்போ A ப்ளஸ் B அப்படின்னு கிடச்சிச்சு. இந்த மைனஸ் 3 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 18 அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 18 மாறும். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? A ப்ளஸ் B தானே. அப்போ A ப்ளஸ் B ஈக்குவல் டு மைனஸ் 3 ப்ளஸ் 18 எத்தனை? ப்ளஸ் 15. இதுதான் ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் சொல்லுங்க. சரி, அடுத்த கொஸ்டின். ஒன்றுமே பண்ணல. நம்மளுக்கு ஃபார்முலா என்னதுன்னா, டியோட வேல்யூ அது வந்து D1 கண்டுபிடிச்சா D2 மைனஸ் D1 இருக்கும். D2 கண்டுபிடிச்சிங்கன்னா D3 மைனஸ் D2 இருக்கும். D3 கண்டுபிடிச்சிங்கன்னா D4 மைனஸ் D3 இருக்கும். இது மாதிரி போட்டுக்கிட்டே போகலாம். நம்மளுக்கு வந்து என்னென்னா, நம்மளுக்கு இதில் உள்ள டியோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்னா தான் அது கூட்டுத்தொடர் வரிசை. அவங்களே வந்து என்ன சொல்லிட்டாங்க? இந்த தொடர் வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் வந்து எப்படி A ப்ளஸ் பியை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க.
அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த கண்டிஷன் மட்டும்தான். அப்போ இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஆனால் இந்த ரெண்டுக்கும் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு a + b கிடைக்கல, அதாவது 2a - b தான் கிடச்சிச்சு. அப்போ இந்த ரெண்டு எடுத்து செஞ்சு பார்க்கும்போது எனக்கு வரல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதையும் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதுக்கு வந்துச்சு, ஏன்னா நம்மளுக்கு a ஒரு தடவை b ஒரு தடவை இருக்கும்போது ஈஸியாக வந்துருங்கிறதுனால இந்த ரெண்டும் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். சரி, அடுத்த கொஸ்டின். Find the sum of first 15 terms of the AP 8, 7, 1, 4, 6, 1/2, 5, 3/4. இது மாதிரி போய்கிட்டே இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் 15 உறுப்புகளின் கூடுதல். சம்முக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம், 15 உறுப்புகளின் கூடுதல்னால என்ன சொல்லியிருக்கேன், SN ஃபார்முலா வந்துடணும்னு சொல்லியிருக்கேன். SN = n/2. இதில் என்னன்னா லாஸ்ட் உறுப்பு கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஜென்ரல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். அப்போ 2a + n - 1 இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இதில் தான் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது என்னன்னா மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதெல்லாம் ஃப்ராக்ஷனாக ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். கலப்பு பின்னத்தில் இருக்குது, பின்னத்தில் ஃபஸ்ட்டு மாற்றுறோம். இப்போ பாருங்கள், 8 7 × 4 28, 28 + 1 29/4. அடுத்த நம்பர் 6 × 2 12, 12 1 13/2. அடுத்தது 5 × 4 20, 23/4. இப்போ பாருங்கள், இப்படி போய்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஏவோட வேல்யூவும் டியோட வேல்யூவும் தெரியும். ஏ எங்கே என்னதுப்பா, அது 8. டி என்னது, டிஃப்ரென்ஸ் d2 - d1. d2ங்கிறது என்னது 29/4, d2 - d1. இப்போ இங்கே d2ஓட வேல்யூ என்னது 29/4 -8. இப்போ கீழே ஈக்குவலாக இருக்கா, இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், டியோட வேல்யூ 29/4 - 8. எல்சிஎம் எடுத்து என்ன வரும் 32. 4 × 4க்கு 1க்கு எடுத்தால் 4 தான் வரும். இப்போ 4ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 29 - 32 மேலே மல்டிப்ளை பண்ணாலும் கீழே மல்டிப்ளை பண்ணாலும் இதோட வேல்யூ எதுனா இது 4, இது 32 மாறிடுது. இப்போ 4. இப்போ இதை மைனஸ் பண்ணால் -3/4. டியோட வேல்யூ என்னது -3/4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் SN ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணலாமா, நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. என்னோட வேல்யூ எத்தனை 15, என்னோட வேல்யூ எத்தனை 15, இதுவும் தெரிஞ்சிச்சு. நான் முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் தானே கேட்டிருக்கோம். அப்போ என்னோட வேல்யூ 15. அப்போ S15 = 15/2 2a 2 × 8 + n - 1 15 - 1 × டியோட வேல்யூ -3/4. இப்போ பாருங்கள், 15/2 அப்படியே வச்சுக்கோங்க. 2 × 8 எத்தனை 16 + 15 - 1 14 × -3/4. இங்கே இதை 2 அடிச்சிங்கன்னா 2, இது 7. இப்போ இதை இது 7 × 3 -21. 15/2 16 அப்படியே வச்சுக்கிறேன். 7 × 3 21 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது மைனஸ். அப்போ இதோட வேல்யூ என்னது -21/2. இப்போ இங்கே கீழே ஈக்குவலாக இல்லை. அப்போ ஈக்குவலாக என்னென்னா எல்சிஎம் எடுப்போமா. அப்போ என்ன வரும் 15/2 16 2ஆல் மல்டிப்ளை பண்ணா 32 -21/2. இப்போ ஃபைனலாக 15/2 32ல் 21 போச்சுன்னா 11. இங்கிட்டு 1 அங்கிட்டு 11 12 அப்போ 11 11/2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் நம்பர் தான், அப்போ ப்ளஸ் தான் வரும். அப்போ 165/4 தான் ஃபைனல் ஆன்சர். இதோட ஆன்சர் என்னது, முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் எத்தனை 165/4.
என்ன பண்ணியிருக்கேன்னு முதலேருந்து பாருங்கள். 8 7 1/4 6 1/2 5 3/4 கொடுத்துருக்காங்க. இந்த இதை வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்பரை அப்படி எழுதிக்கிட்டோம். ரெண்டாவது நம்பர் என்னதுன்னா மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதாவது கலப்பு பின்னத்தில் இருக்குது, பின்னமும் மாத்திரம். இப்போ 7 × 4 28 + 1 எத்தனை 29/4. அடுத்தது 6 1/2 6 × 2 வந்து 12 + 1 13/2. அடுத்தது 5 4/3 சரி 5 3/4 இருக்கேன். அப்போ மல்டிப்ளை பண்ணால் 520 + 3 23/4. இப்படியே போய்கிட்டே இருக்க போல். இதில் 15 உறுப்புகளின் கூடுதல் கேட்டனால உறுப்புகளோட கூடுதலோட ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. நம்மளுக்கு ஏவோட வேல்யூ எத்தனை 8ன்னு தெரியும். ஏனானது ஃபர்ஸ்ட் நம்பர், டினானது டிஃப்ரென்ஸ், d2 - d1 போடுறேன். எனக்கு ஃபைனல் ஆன்சராக என்ன கிடைக்குதுன்னா -3/4ன்னு கிடைக்குது. என்னோட வேல்யூ நம்மளுக்கு 15 உறுப்புகள்னு சொல்லிட்டாங்க, அதில் 15 போட்டாச்சு. எடுத்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும். கரெக்டாக மல்டிப்ளைனா மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் பண்ணால் மைனஸ் பண்ணணும். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப பேசிக் கொஷின் தான், ரொம்ப கஷ்டமானதுலாம் இல்லை. 2 × 8 15 - 1 × -3/4. இது ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூவாக கொடுத்துருக்கறனால உங்களுக்கு இருக்கலே கஷ்டமான சம்மா கொடுத்துட்டா ஈஸியாக கேட்டாலும் சரி கஷ்டமாக கேட்டாலும் சரி செஞ்சிடலாம். ஆனால் ஈஸியான கொஷின் கொடுத்துட்டா கஷ்டமாக செய்ய முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த கொஷின் எடுத்து கொடுத்தேன். இல்லை மேக்ஸிமம் வந்து ஈஸியான கொஷின் தான் வரும், அதனால வேகமாக செஞ்சுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது 15/2 2 × 8 எத்தனை 16. அடுத்தது 15 - 1 எத்தனை 14 -3/4. இதை அடிச்சிங்கன்னா 7/2 வருது. இங்கே ப்ளஸ்ஸும் இங்கே மைனஸும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் மைனஸ். அதனால் -21/2ன்னு வந்துடுச்சு. கீழே ரெண்டு ஈக்குவலாக இல்லை, எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்து என்ன வரும் 2 தான் வரும். அப்போ 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் 16 மல்டிப்ளை பண்ணால் 32 -21/2. அதுக்கப்புறம் 15/2 32ல் 21 போச்சுன்னா 11/2. இப்போ 15ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். 1ஐயும் 5ஐயும் எழுதிட்டு 6 நடுவில் போட்டிங்கன்னா 165/4. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது 165/4. இதை டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? சரி ஓகே. ஸோ ஒரு 5 நிமிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. கவனிச்சுக்கோங்க. சம் வரைக்கும் புரிஞ்சுங்களா? சரி, அடுத்த சம் பார்க்கலாம். Find the 15th term of AP and then difference 125 120 115 110. அதாவது 125 120 115 110 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் மற்றும் 15வது உறுப்பை காண்க. பொது வித்தியாசம்னா என்ன சொல்லியிருக்கேன், டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஓகேவா? Find the term of GAP and then difference. இப்போ டிஃபரன்ஸ் வந்து என்ன சொல்லி கண்டுபிடிக்கணும் 120 - 125. இப்போ டிஃபரன்ஸ் எதுனா -5. எல்லாரும் +5ல தான் இருக்கும் டிஃபரன்ஸ்னாலே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. மைனஸ்லேயே வரலாம் ப்ளஸ்லேயே வரலாம். அடுத்தது ஏவோட வேல்யூ என்னது 125. ஏ கண்டுபிடிச்சாச்சு, டி கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க 15வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 15th டேர்ம் T15 இப்படி தான் கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கேட்கல, அதாவது கூடுதல் கேட்கல. 15வது உறுப்பு என்ன? இப்போ T15ல் போட்டாலே போதும் A + n - 1 D. இப்போ இங்கே ஏவோட வேல்யூ எத்தனை 125, என்னோட வேல்யூ 15. இப்போ T15 15 - 1 இன்ட்டு டியோட வேல்யூ -5. 125 இது பண்ணிங்கன்னா 14 இன்ட்டு -5. 14 இன்ட்டு 5 70. 125 ப்ளஸ் சரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது மைனஸ். அப்போ -70. 125ல் 70 போச்சுன்னா 55. ஃபைனல் ஆன்சர் D15 என்னது 55. இது டவுட் இருக்கப்பா?
ஆன்லைன் பேச்சு எதுவும் டவுட் இருக்குங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் இங்கே பாருங்கள். ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஏபி 5 + 11 + 17 + இது வரைக்கும் 95 வரைக்கும். அந்த சம்முக்கு இந்த சம்முக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னென்னா லாஸ்ட் டைம் இதில் கொடுத்துட்டாங்க, அதில் கொடுக்கல. இப்போ இந்த இதில் லாஸ்ட் டைம் கொடுத்தா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். உறுப்புகள் எத்தனை உறுப்புகள் இருக்குது, அதில் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்கேன். மொதல் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஃபைண்ட் தி சம் ஆஃப் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். கூடுதல் கேட்டாலும் நம்மளுக்கு என்ன தெரியும்னா எண் தெரியும். எண் தெரிஞ்சால் தான் அதில் எத்தனை நம்பர் இருக்குன்னு தெரியும். அப்போ தான் செய்ய முடியும். ஓகேவா? ஏன்னா எஸ்என்னில் போடும்போது எஸ் வந்து 15, அதாவது எஸ்என் என்னோட வேல்யூ நம்மளுக்கு அந்த இதில் கொடுத்துருந்தாங்க, இதில் வந்து கொடுக்கல. கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? எஸ்என் = n/2 அந்த இதில் போடலாம். நம்மளுக்கு லாஸ்ட் டைம் கொடுத்தனால என்ன போடலாம்? n/2 a + l அந்த ஃபார்முலா போடலாம். இதான் கொஞ்சம் வேகமாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதனால ஆனால் நம்மளுக்கு ஏ தெரியும், எல் தெரியும், ஆனால் என்ன தெரியாது? என் தெரியாது. ஃபஸ்ட்டு என் கண்டுபிடிக்கணும். என் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிற இந்த ஃபார்முலா போடாமல் கூட எனக்கு நிறைய ஃபார்முலா படிக்க முடியாது சார் அப்படின்னு நினைக்கிறவங்க tn a + n-1 d இந்த மாதிரி ஜென்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணியே செய்யலாம். இதுக்கும் இந்த ஃபார்முலா எனக்கு படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்முலாலே போகலாம். 2n/2 2a n-1 d அதுலேயும் போடலாம், தப்பே கிடையாது. ஜென்ரல் ஃபார்முலா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஃபார்முலாவும் இந்த எல் இப்போ எழுதுனால என்னோட வேல்யூ = l - a / t + 1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? எல் கொடுத்துருந்தா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த சம்மில் அதை யூஸ் பண்ணி செய்யலாம். நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். டிஎன்னா லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன் சம் எடுக்கும்போது. இப்போ 95 ஏவோட வேல்யூ என்னது? 5. என்னோட வேல்யூ கொடுக்கல, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். டி 5 + 11 இதோட டிஃபரன்ஸ் எத்தனை இருக்கு? 11 - 5 + 6. இந்த 5 இந்த பக்கம் ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது மைனஸில் வருமா? அப்போ 95 - 5 எத்தனை? 90 = n-1 × 6. இப்போ 6 இந்த பக்கம் மல்டிப்ளை இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவைடில் வருமா? இப்போ டிவைடில் வந்துச்சுன்னா 90 / 6 = n-1. இப்போ அடிச்சிங்கன்னா எத்தனை? 1 30 15. இப்போ n-1 = 15. அப்போ n = -1 இந்த பக்கம் வரும்போது +1 மாறுமா? அப்போ எத்தனை? 16. n = எத்தனை? 16. அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? sn. அப்போ s16 = n/2 16/2 a + l தானே. ஏவோட வேல்யூ எத்தனை? 5. எல்லோட வேல்யூ 95. இப்போ பாருங்க, இது அடிச்சா எத்தனை? 8. 5 × 95 சாரி 5 + 95 100. அப்போ 8 × 100 = 800. இப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் என்னது? S16 எத்தனை? 800. இந்த உறுப்புகளோட கூடுதல் எத்தனைன்னா 800. அதை நல்லா நான் வச்சுக்கோ. புரிஞ்சுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? கூடுதல் கண்டுபிடிக்கணும் என்ன தெரியணும்? எண் தெரியணும். எண் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? கூடுதல் கண்டுபிடிக்க முடியும். இப்போ கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண் கண்டுபிடிக்கிறேன். எண்ணை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறேன்? எஸ்ஸோட வேல்யூ கூடுதல் கண்டுபிடிக்கிறேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், மற்ற கொஸ்டின்லாம் என்னது? டேரெக்டாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒன்று எண் கேட்டிருந்தாங்க, இல்லைனா டி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்களேன், இங்கே கொஸ்டின் என்னமோ ஒரு லெட்ரு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இங்கே என்ன அர்த்தம்னா ஏ கீழே எண் வரும். ஓகேவா? இங்கிலீஷில் இருக்கிறதா கொஞ்சம் கரெக்டாக, இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏஎன்
ஈக்குவல் டு n n + 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்க்க இவ்வளோ பெரிய சம் மாதிரி தெரியுது, எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இது வந்து ஒரு ஒற்றை எண் கொடுத்துட்டாங்க. அடுத்தது n² an ஈக்குவல் டு n² + 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்க. an ஈக்குவல் டு n + 3 n + 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. n belongs to n. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இதுல இருந்து ஆட் நம்பரை யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதுல கண்டிஷன் படி செய்யணும். அந்த கண்டிஷன் என்னதுன்னு சொல்றேன். இதுல என்ன அர்த்தம்? ஆட் நம்பர் யூஸ் பண்ணணும், அதாவது ஒற்றை எண் தான் யூஸ் பண்ணணும். இந்த எண்ணில் ஏஎன்ல என்ன யூஸ் பண்ணணும்? இரட்டை எண் தான் யூஸ் பண்ணணும். இதுல என்ன யூஸ் பண்ணணும்? ஈவன் நம்பர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. என்னென்னது? A11 அண்டு A8, அதாவது 18 கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே பாருங்க, மொதல் நம்பரில் என்ன யூஸ் பண்ணணும்? ஒற்றை எண் தான் யூஸ் பண்ண முடியும், அதாவது ஆட் நம்பர் தான். இதில் ஆட் நம்பர் என்னதுப்பா? 11. இப்போ 11 வந்து எத்தனை? 11 + 3. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணா 11 × 14. என்ன சொல்லியிருக்கேன்? 1 4 நடுவில் கூட்டி எழுதுனா போதும். 2 நம்பரையும் சைடில் எழுதிட்டு ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 11ஓட வேல்யூ கிடச்சிடும். இப்போ 154. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? A18. அது எதில் போடணும்? ஈவன் நம்பரில் போடணும். அப்போ n² + 1. அப்போ n² எத்தனைப்பா? n² + 1. இப்போ 18² + 1. அப்போ எத்தனை? 324 + 1 = 325. இதோட ஆன்சர் என்னதுப்பா? 325. இன்னொன்று என்னது? 154. இதுதான் ஃபைனல் ஆன்சர். என்ன கேட்டிருக்காங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு எதில் அப்ளை பண்ணணும் புரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கொஷின்லாம் பார்த்து ஏதோ வேறு ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு யோசிப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க முழுசாக ரீட் பண்ணாலே போதும். A1 an வந்து n + 3. அதில் ஆட் நம்பர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் ஆட் நம்பர் என்னது? 11. அடுத்தது n² + 1 n belongs to an, ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஈவன் நம்பர் எது? 18. இது அப்ளை பண்ணாங்க, ஆன்சர் கிடைச்சிடும். ஏதாவது டவுட் இருக்காப்பா? என்ன சார்? புரியல. என்ன இதில் இது என்ன யூஸ் பண்ணணும்? அதாவது இதில் இந்த நம்பரை தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லுது. ஆன் நம்பர் இது n belongs to, இது ஈக்குவல் டு இந்த மாதிரி. சரி, அடுத்த கொஸ்டின். In an AP, the 10th and 18th terms are 41 and 73. Find 27th term. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 10வது மற்றும் 18வது உறுப்புகள் முறையே 41 மற்றும் 73 கொடுத்துட்டாங்க. இதோட வேல்யூ என்ன? 27th டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 10வது உறுப்பு T10 என்ன கொடுத்துருக்காங்க? T10 என்ன கொடுத்துட்டாங்க? 41. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? T18 73. இப்போ T27 என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்மளுக்கு A + n - இதோட நம்மளுக்கு என்னென்னா A தெரியணும், இல்லைன்னா T தெரியும். இதில் எதுவுமே கொடுக்கல, நம்மளுக்கு வேல்யூ மட்டும் அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்க வேல்யூ மட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ இதோட ஃபார்முலா என்னது? A + n - 1 × D. இப்போ இதில் போட்டோம்னா D10 வந்து என்ன வந்துடும்? ஏவோட வேல்யூ A, என்னோட வேல்யூ 10 - 1 எத்தனை? 9D. அடுத்தது 10 - 1 அப்போ எத்தனை? 9D. அடுத்தது T18 A + 18 - 1 17 17D. இப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2.
இதை வச்சு ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பார்க்கலாம். ஏ ப்ளஸ் 9d ஏ ப்ளஸ் 17d. இதோட வேல்யூ எத்தனை 41, இதோட வேல்யூ 73. இப்போ ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவல் பண்ணுறேன். ஏவும் கேன்சல் ஆயிடுச்சு. இது மைனஸ் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ சேஞ்ச் பண்ணால் இது மைனஸ், இதுவும் மைனஸ். இப்போ இங்கே ஏவும் கேன்சல் ஆயிடுச்சு. இதில் 17ல் 9 போச்சுன்னா 8. இப்போ மைனஸ் 8d. கேபிட்டல் நம்பரோட பெரிய நம்பரோட இது வந்ததுன்னா மைனஸ். அடுத்தது 73ல் 41 போச்சுன்னா 3ல் போச்சுன்னா 2, 7ல் போச்சுன்னா 32. இப்போ டியோட வேல்யூ மைனஸ் 32 டிவைடட் பை மைனஸ் 8. மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 8 அடிச்சிங்கன்னா 4. அடிச்சிங்கன்னா எத்தனை வரும் 4. இப்போ டியோட வேல்யூ என்னது 4. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ டியோட வேல்யூ 4ன்னு தெரிஞ்சிருச்சு. ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? ஈக்குவேஷன் 1ல் போடுங்க. ஏவோட வேல்யூ ஏ ப்ளஸ் டியோட வேல்யூ எத்தனை 9 இன்ட்டு டியோட வேல்யூ 4. 4 ஈக்குவல் டு என்னது 41. அப்போ ஏ ப்ளஸ் 9 இன்ட்டு 4 36 ஈக்குவல் டு 41. நம்மளுக்கு ஏ தானே தேவை. இங்கே பாருங்கள் 41 மைனஸ் 36. ஏவோட வேல்யூ எத்தனை 5. இப்போ பாருங்கள் ஏ எத்தனை 5 தெரிஞ்சிச்சு, டி ஈக்குவல் டு 4 தெரிஞ்சிச்சு. இப்போ இதை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 1ல் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன T27 தானே கேட்டிருக்காங்க. இப்போ T27 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ எத்தனை 5, n மைனஸ் 1 27 மைனஸ் 1 இப்போ 26. டியோட வேல்யூ 4. 5 ப்ளஸ் 26 இன்ட்டு 4. இப்போ இங்கே பாருங்கள் 26 இன்ட்டு 4 10. இப்போ 104. இப்போ 5 ப்ளஸ் 104 எத்தனை 109. அப்போ T27 எத்தனை 109. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது ரெண்டையும் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். இப்போ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. T10 கொடுத்துட்டாங்க 41, T18 73, T27 என்ன கேட்டிருக்காங்க. அதை எடுத்து அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். நம்மளுக்கு என் வேல்யூ தான் தெரியும். என் மட்டும் அப்ளை பண்ணி வைக்கிறேன். அடுத்து ரெண்டையும் ஈக்குவேஷன் ஆக்கி ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணுறேன். ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது ஏவும் கேன்சல் ஆகிடுது. டி மட்டும் தான் இருக்குது. டியை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறேன் ஏ கண்டுபிடிக்கிறேன். ஏ கண்டுபிடிச்சிட்டு T27 தான் கேட்டிருக்காங்க. அதில் அப்ளை பண்ணுறேன். அதில் அப்ளை பண்ணால் எனக்கு T27 வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 109 கிடைக்குது. புரிஞ்சுங்களா? இந்த டவுட் இருக்கா? எங்கே சார்? சார் 2 நம்பர் இருக்குன்னா அது நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணும்போது, அதாவது ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷனில் இருக்கிறது எல்லாத்தையும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே இயற்கணிதம்லாம் சின்ன வயசில் பேசிக் படிச்சிங்களா? அதில் இருக்கும். இயற்கணிதமில் ஒரு ரூல் இருக்குது, ஓகேங்களா? அதாவது ஒரு நம்பர் இருக்குன்னா அது ரெண்டுமே சேமாக இருக்கும்போது ரெண்டாவது ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் நம்பர் சேஞ்ச் பண்ணுவோம். அதாவது சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம். சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் எல்லாமே என்ன ஆகும்னா மைனஸ் ஆகும். இப்போ மைனஸ் ஆனதுக்கப்புறம் ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியும். இப்போ கேன்சல் பண்ணிடுறோம். ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ அப்போ ஈக்குவல் டு என்னதுன்னா 0. அப்போ அதுக்கடுத்தது -9d மைனஸ் 7d, அதாவது இது ப்ளஸ்ஸுங்கிறது போல் மைனஸ்ன்னு ஆயிடுச்சு. இப்போ மைனஸ் 17d ஆயிடுச்சு. அடுத்தது இது வந்து 41 ப்ளஸ்ஸு, இது மைனஸ் 73. இப்போ மைனஸ் 73 மாறிடுச்சு. இப்போ இந்த ரெண்டுக்கும் மைனஸ் சிம்பிள் மாற்றிட்டோமா? எல்லாத்துக்கும் காமனாக மாற்றும் போது பிரச்சனை கிடையாது. எதையுமே வந்து ஒன்று மட்டும் மாற்றக்கூடாது, தேவையானதுக்கு மட்டும் மாற்ற முடியாது. எல்லாத்தையுமே காமனாக மாற்ற முடியும். அப்படி தான் இங்கே மாற்றிருக்கோம். புரிஞ்சுங்களா? இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கூட செய்யலாம். செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸால் பெருக்கவும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் ஏ மைனஸ் 17d ஈக்குவல் டு மைனஸ் 73. இது ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும். அதை எதுக்கு அப்படி மல்டிப்ளை பண்ணி செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு எல்லாத்துலேயும் செகண்ட் நம்பரில் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கும்போது அந்த இதை
கேன்சல் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிறத மைனஸாக சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி மைனஸால் மல்டிப்ளை பண்ணேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து காட்டி மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை செய்யணும். அதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே மைனஸ் போட்டுக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? சிம்பிள் மாற்றி போடணும், அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? சரி, அடுத்த கொஸ்டின். இது ஒரு பெரிய கொஸ்டின், கொஞ்சம் பொறுமையாக ரீட் பண்ணால் தான் புரியும். ஓகேங்களா? என்ன சொல்ல, கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான் இது, ஆனால் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸி. A mother divides ₹207 into a area parts such that the amount are in AP and gives it to her the 3 children. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அம்மா வந்து 3 பேர்த்துக்கு சொத்து பிரித்து கொடுக்குற மாதிரி கூட்டுத்தொடர் வரிசையில் 3 பேருக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்களாம்மா ஒரு அமௌண்ட்டை. அது எவ்வளோ அமௌண்ட்டு? ₹207. தமிழ்லேயே சொல்கிறேன். ஒரு தாய் தன்னிடம் உள்ள 207ஐ கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தனது 3 குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறாங்க, அவங்களோட 3 குழந்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, த ப்ராடக்ட் ஆஃப் தி 2 லீஸ்ட் அமௌண்ட்ஸ் தட் த சில்ட்ரன் ஹேட் 4623. அதாவது அவற்றில் இரு சிறிய தொகைகளின் பெருக்கல் பலன் 4623. அதில் 2 பேருக்கு பிரித்து கொடுத்தாங்கல்ல, 2 பேருக்குன்னா 3 பேருக்கு பிரித்து கொடுத்துட்டு அதில் யார் அமௌண்ட் வந்து 2 பேர் அமௌண்ட் சிறுசாக இருக்கோ ஈக்குவலாலாம் பிரித்து கொடுத்தேன்னு அவங்க சொல்லவே இல்லை. அதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 3 பேருக்கு அமௌண்ட் பிரித்து கொடுத்துருக்கேன்னு தான் சொன்னாங்க. அதில் 2 பேரோட அமௌண்ட் வந்து யார் இது சிறுசாக இருக்கோ அந்த 2 பேரோட அமௌண்ட்டை பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 4623 கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு குழந்தையும் பேரும் தொகையினே காண்க. அதாவது ஃபைண்ட் த அமௌண்ட் ரிசீவ்டு பை ஈச் சைல்டு. ஒவ்வொருத்தவங்களும் பெரும் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரி பாருங்க, ஒரு தாய் தன்னிடம் உள்ள 207 வந்து பிரித்து கொடுக்குறாங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ கூட்டுத்தொடர் வரிசையில்னா கூட்டுத்தொடர் வரிசைக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதை நான் முதல்ல சொல்லாம விட்டேன். அது என்னன்னு சொல்கிறேன், இருங்க சொல்கிறேன். இந்த இடத்துல சொல்கிறேன், ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனா ஏபினா இதையும் அந்த ஃபார்முலா இருக்கிற எழுதுகிற இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னா ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2d அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. இதே மாதிரி ஏ மைனஸ் டி ஏ மைனஸ் 2d இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. இதானதுன்னா கூட்டுத்தொடர் வரிசை. அப்படின்னா என்னது அப்படின்னு பாருங்க. ஏனானது ஃபர்ஸ்ட் நம்பர். அடுத்தது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். கூட்டுத்தொடர் வரிசைனா எப்படி இருக்கும், டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இப்போ 1 + 1 எத்தனை 2. அப்போ ஏ ப்ளஸ் டி, டியோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம், d2 மைனஸ் d1. அப்போ எத்தனை 1. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, 1 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏ ப்ளஸ் டி, டியை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே எத்தனை ஆட் பண்ணியிருக்காங்க, 1. அப்போ ஏ ப்ளஸ் டி எத்தனை, ஏவோட வேல்யூ 1னா டியோட வேல்யூ 1. அப்போ 1 + 1 2. அதே மாதிரி ஏ ப்ளஸ் 2d, இப்போ ஏவோட வேல்யூ எத்தனை 1 பாருங்க. இது 1னா இது எத்தனை 1 இதோட வேல்யூ எத்தனை 1. அப்போ எத்தனை 1 + 2 + அடுத்தது பிரேக் ஆகி கேட்குதுப்பா. ஃபர்ஸ்ட்ல சொல்கிறேன், வாய்ஸ் பிரேக் ஆகிடுது. இப்போ கிளியராக கேட்குதாம்மா?
இப்போ ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2D அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். இதை ரிவர்ஸ்லேயே எழுதியிருக்கேன், ப்ளஸ்லேயே எழுதி. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஏங்கிறது 1ன்னு எடுத்துக்குவோம். அடுத்தது 2 3 இதெல்லாம் என்னதுன்னா கூட்டுத்தொடர் வரிசை, உங்களுக்கே தெரியும். இதுலேருந்து 1 கூட்டியிருக்காங்க, அடுத்ததில் 1 கூட்டியிருக்காங்க. அப்போ கூட்டுத்தொடர் வரிசைனா ஒவ்வொன்றா கூட்டிக்கிட்டே போகிறாங்க. இதோட டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா D = 1ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஏவோட வேல்யூ வந்து 1. இப்போ ஏவோட வேல்யூ எத்தனை எடுத்துருக்கோம்? 1ன்னு எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏ ப்ளஸ் டி கேட்டாங்கன்னா 1 ப்ளஸ் டியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1. அடுத்தது ஏ 1 2D. இப்போ 2 × 1 எத்தனை? 2. இப்போ பாருங்கள், இது 1 இது 2 அடுத்தது 3. இப்போ பாருங்களேன், இது கூட்டுத்தொடர் வரிசை. அதே மாதிரி தான் ரிவர்ஸ்லையும். இப்போ எத்தனை? ஏ மைனஸ் டி. ஏவோட வேல்யூ எத்தனை? 1. டியோட வேல்யூ -1. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கும்? 0. அதுக்கப்புறம் பாருங்கள், ஏ மைனஸ் 2D. அப்போ ஏவோட வேல்யூ வந்து 1 -2D. பட் 2 × 1 -2. இப்போ இதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்கும்? -1. இப்போ புரியுதுங்களா? இதுதான் கூட்டுத்தொடர் வரிசை. இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? கூட்டுத்தொடர் வரிசைனா ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2D இந்த மாதிரி போகும். ஏ மைனஸ் டி ஏ மைனஸ் 2Dன்னு சொல்லி போகும். ஓகேவா? இந்த மாதிரி தான் போகும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஜென்ரலாக ஒரு டேர்ம் எப்படி இருக்குன்னா, ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2D ஏ ப்ளஸ் 3D இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் டி ஏ மைனஸ் 2D இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒரு ஜென்ரல் டேர்ம், இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு என்னென்னா கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாருங்க, ஒரு தாய் தன்னிடம் உள்ள 207 கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பேர் கொடுக்குறாங்க. அப்போ யார் யார் கொடுக்குறாங்கன்னா, ஏ ப்ளஸ் 2D ஏ ப்ளஸ் 2D இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடலாம். இப்படி 3 பேர்த்துக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கும்போது செய்யறது வந்து கேன்சல் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ப்ளஸ்ன்னு எடுக்காமல் ஒரு பக்கம் ப்ளஸ்ஸும் ஒரு பக்கம் மைனஸும் எடுக்க போகிறேன். 3 டைம் எப்படி எடுக்க போகிறேன்? ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் அடுத்தது ஏ ப்ளஸ் டி. இதுதான் அந்த 3 பேர். இந்த குழந்தைகள் 3 பேர் யாருன்னா, இந்த 3 பேர் இவங்க தான் அப்படின்னு சொல்லி 3 பேர் எடுத்திருக்கேன். ஏவை ப்ளஸ் டி பண்ணியிருக்கேன், ஏ மைனஸ் டின்னு ஒன்று பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் அந்த 3 பேர். இந்த 3 பேருக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா, 207 ரூபாயை பிரித்து கொடுக்குறேன். அப்போ இவங்க 3 பேர் சேர்த்து எவ்வளோ இருப்பாங்கன்னா 207 ரூபா இருப்பாங்க. அப்போ ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி 3 பேரையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? 207 ரூபா கிடைக்கும். உங்கள் 3 பேருக்கு தானே சேர்த்து கொடுக்குறாங்க. அது எவ்வளோ கொடுக்குறாங்க? 207 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? 207 ரூபா கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஏவெல்லாம் கூட்டுறேன். என்ன சார்? ஆடியோ கிளியரா இல்லை. பேக்ரவுண்ட் சவுண்ட் கேட்குதா சார்? சரி, ஓகே சார். இப்போ பாருங்க, ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி அப்படின்னு சொல்லி 3 பேரை எடுத்துக்கிறோம். இந்த 3 பேரில் ஏ மைனஸ் டி அடுத்தது என்னது? ஏ அடுத்தது ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு என்னது? 207. இப்போ 3 பேர் சொத்து பிரித்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 பேரையும் கூட்டுற அமௌண்ட்டு தானே. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து 3 பேர் இருக்கிறாங்க, 3 பேருக்கு 30 ரூபாயை பிரித்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தருக்கு 10 அடுத்ததுக்கு 10 அதுக்கு அடுத்தது 10. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் 10 கூட்டுறது தானே இது. 3 பேரும் சேர்க்கும் போது 30 ரூபான்னு வருது. அதே தான் இங்கேயும் ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு எத்தனை? 207. அப்போ இந்த ஏவெல்லாம் ஒரு கூட்டுறேன். ஏவெல்லாம் கூட்டினா என்னது? ஏ ப்ளஸ் ஏ 3a. அடுத்தது மைனஸ் டியும் ப்ளஸ் டியும் கேன்சல் ஆகிடும். மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸை கழிச்சா என்ன வரும்? 0. அப்போ கேன்சல் ஆயிடுச்சு, டி மூட்டும். அப்போ எத்தனை இருக்குது? 207. இப்போ 3a ஈக்குவல் டு என்னது? 207. அப்போ ஏ கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ ஏ ஈக்குவல் டு 207 டிவைடட் பை 3 அடிச்சிங்கன்னா 1, இது 6, பேலன்ஸ் எத்தனை? 2, 27 எத்தனை? 69. இப்போ ஏ ஈக்குவல் டு 69. இப்போ ஏவோட வேல்யூ என்ன தெரிஞ்சிருச்சு? 69. இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? அந்த அவங்களுக்கு வேல்யூ அப்ளை பண்ணலாம்.
ஆனால் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சாதான் அப்ளை பண்ண முடியும், டி தெரிஞ்சாதான் அப்ளை பண்ண முடியும். அப்போ ஒருத்தரோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 69 சொல்லி, மிச்சம் 2 பேரோட வேல்யூயும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 3 பேர்த்தில் 3 குழந்தைகளுக்கும் கொடுக்க விரும்பினார். அவற்றில் ஒரு சிறிய தொகையினை பெருக்கல் பலன் வந்து இரு சிறிய தொகையினை. இதில் 2 பேர் சின்னது எதுப்பா, இவங்க 2 பேர் தான் கண்டிப்பாக சிறுசாக இருப்பாங்க. ஏன்னா ஏ மைனஸ் டி, அடுத்தது ஏ. இப்போது நம்ம எப்படி பார்த்தோம், 0 1 2 3, அதே மாதிரி இது -1 -2. இப்போ இதில் எது சிறுசு, இந்த பக்கம் வர இதுதான் சிறுசாக இருக்கும், அந்த பக்கம் இருக்கலாம் பெருசாக தான் இருக்கும். இப்போ ஆக்சுவலாக ஏ மைனஸ் டியும் ஏவும் தான் என்னது சிறுசு. இந்த 3 பேர்த்தில் யாருக்கு அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக ஏ ப்ளஸ் டிக்கு தான் அதிகமாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், அவங்க 2 பேரோட பெருக்கல் பலன் தானே கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இரு சிறிய தொகையின்களின் பெருக்கல் பலன். அப்போ என்னது, ஏ மைனஸ் டியும் அடுத்தது இன்ட்டு ஏவும் பெருக்கல் பலன் தான் என்னது 4623. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏ தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ என்ன தெரியும், 69 தெரியும். இப்போ 69 மைனஸ் டி இன்ட்டு 69 ஈக்குவல் டு என்னது 4623. இப்போ இந்த 69 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள், 69 மைனஸ் டி ஈக்குவல் டு 4623 டிவைடட் பை 69. இப்போ இதில் எத்தனை டைம் இருக்குன்னு சொல்லி டிவைட் பண்ணி பார்க்கலாம். 4623 69 டிவைட் பண்ணுறேன். 69 46 46. அப்போ 17 ஒரு 6 டைம் போட்டு பார்க்கலாம். 54 5 36 41. இதுக்கு மேலே 69 போட்டோம்னா இதை தாண்டிடும். அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா 6ஓட நிப்பாட்டிக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள் 414. இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 12 8 6 5 மாறிடும். அப்போ எத்தனை 4. இப்போ 48. அடுத்தது 3ஆல் இறக்குறோம். ஓகே, 3 இறக்கியாச்சு. அப்போ இதில் எத்தனை டைம் இருக்குன்னு பார்க்குறோம். 69 இன்ட்டு ஒரு 7 டைம் போட்டு பார்க்குறோம். 63 6 6 இன்ட்டு 7 42 48. அப்போ எத்தனை 483. இப்போ 0. இப்போ எத்தனை இது 7. இப்போ இதோட ஆன்சர் எத்தனை 67. அப்போ நம்மளுக்கு 69 மைனஸ் டி ஈக்குவல் டு எத்தனை 67. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு டி தானே தேவை. டி அந்த பக்கம் கொண்டு போகிறேன், 67 இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ 69 மைனஸ் 67. இப்போ டி ஈக்குவல் டு எத்தனை 2. டியோட வேல்யூ எத்தனைப்பா 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், ஏ தெரிஞ்சிருச்சு, டி தெரிஞ்சிருச்சு. அப்போ இவங்களோட 3 பேருடைய பங்குகள் தானே கேட்டிருக்காங்க. அப்போ என்னென்ன வந்துடும், நம்மளுக்கு ஏவோட பங்கு எத்தனை, நம்மளுக்கு 3 பேரோட வேல்யூ என்னது, ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி. அப்போ ஏ மைனஸ் டி ஏ. இப்போ ஏ எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம் 69. ஏ மைனஸ் டினா 69 மைனஸ் 2. இப்போ எத்தனை 67. ஏ ப்ளஸ் டி, அப்போ 69 ப்ளஸ் 2 71. அப்போ இதுதான் அந்த 3 பேரோட பங்கு. புரிஞ்சுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஒரு தாய் வந்து அவங்க கிட்ட இருக்கிற 270 பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அவங்கள என்ன எடுத்துக்கிறோம், ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டின்னு சொல்லி 3 பேர் எடுத்துக்கிறோம். இந்த 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறோன்னா 3 பேரை கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும் 207. அப்போ இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சேன், ஏ கண்டுபிடிச்சிடுறேன். ஏவோட வேல்யூ எத்தனை கிடைக்குது 69 கிடைக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இதில் 2 பேரோட பெருக்கல் பலன் என்ன சொல்லிட்டாங்கன்னா
குறைந்த தொகை கொண்டவங்களோட பெருக்கல் பலன் தான் 64623. அப்போ இது ரெண்டு பேரையும் வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு a மைனஸ் டி இன்ட்டு ஏ வந்து என்னது 4623. அப்போ ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணி நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். டியோட வேல்யூ எதுனா டூன்னு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், a மைனஸ் டி வந்து 67, ஏவோட வேல்யூ 69, அதை வச்சு a ப்ளஸ் டி வந்து 71 தெரிஞ்சிச்சு. அதுதான் இவங்க 3 பேரோட பங்குகள். இதுக்கு முன்னாடி ஒரு சம் விட்டுருந்தோம்னு சொல்லி பார்த்துருந்தோம், கடைசியாக பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். இந்த நம்பர் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் 3 டிஜிட் நம்பர் which are divisible by 6. எத்தனை 3 இலக்க எண்கள் வந்து 6ஆல் வகுப்படும்? 6ஆல் வகுப்படுற 3 இலக்க எண்கள்லாம் எத்தனைன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 100 தான். 3 இலக்க எண் எத்தனைப்பா? 100லேருந்து ஸ்டார்ட் ஆகி 99 வரைக்கும் போகும். இதுக்குள்ளே இருக்கிற நம்பர் தான் என்னது, 3 டிஜிட் நம்பர்ஸ். இதில் 6ஆல் வகுப்படுற நம்பர்லாம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அதெல்லாத்தையும் கொண்டு போய் கூட்டி நம்ம செய்கிறது கஷ்டம், ஓகேங்களா? 6ஆல் வகுப்படுற நம்பர் எத்தனைன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுக்கு மேலே என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட் நம்பர் என்னென்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். 100 வந்து 6ஆல் வகுப்படுமானா வகுப்படாது. 101 வகுப்படாது. 102 தான் வகுப்படும். அதுக்கப்புறம் 6 கூட்டினா எத்தனை வரும்? 108. அதுக்கப்புறம் 6 கூட்டினீங்கன்னா 114. இப்படியே போய்கிட்டே இருக்குமா? கடைசி எது வரைக்கும் போகும் அப்படின்னா, கண்டிப்பாக 99 வந்து 6ஆல் வகுப்படாது. அதுக்கப்புறம் 1998 அதுவும் 6ஆல் வகுப்படலை. அதுக்கப்புறம் 97 வகுப்படாது. 96 வகுப்படுதான்னு பாருங்கள். 1 3 36 36. இப்போ 996 தான் வந்து 6ஆல் வகுப்படுது. 996. இப்போ தொடர் எப்படி அமைச்சோன்னு புரிஞ்சுங்களா? 100லேருந்து 999க்குள்ளே இருக்கிற நம்பர் வந்து 6ஆல் வகுப்படணும். அப்போ 6ஆல் வகுப்படுற நம்பர் மொதல் நம்பர் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 100 வந்து வகுப்படலை. 101 ட்ரை பண்ணி பார்க்குறேன், வகுப்படலை. 102 தான் வகுப்படுது, அதை எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர் நம்மளுக்கே தெரியும், 6ஆல் கூட்டினா கண்டிப்பாக அந்த நம்பர் 6ஆல் வகுப்படும். அப்போ 6ஆல் கூட்டிக்கிட்டே போகிறேன். இப்போ ஒவ்வொரு நம்பராக கூட்டிகிட்டு போனால் நம்ம முடிக்க முடியாது. அதனால் ஒரு நம்பரோட நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அதோட டாட்டர் லைன் போட்டு என்ன பண்ணியிருக்கேன், எந்த நம்பர் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன், 996 வரைக்கும் இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக 6ஆல் வகுப்படுதுன்னு தெரிஞ்சிச்சு. கடைசி நம்பர் எழுதியாச்சு. நம்மளுக்கு ஏ தெரிஞ்சிருச்சு, என்னது 102. டியோட வேல்யூ 6. இப்போ லாஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும், 996. இப்போ இது 3 தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணிடலாம், நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்பர்ஸோட ஃபார்முலாவில் போட்டாலே போதும். இப்போ டிஎன் ஜென்ரல் ஃபார்முலாலே போடுங்க, a + n - 1 d. அப்போ டிஎனோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்ட் நம்பர் தான் டிஎன்னு சொல்லியிருக்கேன். லாஸ்ட் நம்பர் என்னது, 1996. இப்போ 1996 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 102 + n - 1, டியோட வேல்யூ 6. இப்போ நம்மளுக்கு 102 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? இப்போ 1996 - 102 ஈக்குவல் டு n - 1 6. இப்போ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணலாம், 4, அடுத்தது 9 8 894 ஈக்குவல் டு n - 1. இது இன்ட்டு 6, இன்ட்டுல என்ன இந்த பக்கம் வரும்போது டிவைடில் வருமா, அடிச்சிங்கன்னா 1, இது அடிச்சிங்கன்னா 1, 29னா 4, மிச்சம் 5, 54னா 49. இப்போ 149 ஈக்குவல் டு n - 1. அப்போ நம்மளுக்கு n - 1 இருக்குது. அப்போ இந்த பக்கம் வரும்போது +1 நம்ம வருமா, அப்போ n ஈக்குவல் டு எத்தனை, 150. எத்தனை, 180 எண்கள் வந்து 6ஆல் வகுப்படும். 3 டிஜிட் நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணும், 6ஆல் வகுப்படும். புரிஞ்சுங்களா? இந்த டவுட் இருக்கா?
ஆறால் வகுப்புற நம்பர்ஸை எடுத்து எழுதுறேன். ஓகேங்களா, கவனிச்சுக்கோங்க. ஆறால் வகுப்புற நம்பர்ஸ் என்னென்னா 100லேருந்து 99 வரைக்கும் என்னென்ன நம்பர்லாம் இருக்குது, 102, 108, 114 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குது 996 வரைக்கும். அப்போ இதில் வந்து ஃபஸ்ட் நம்பர் என்னது A, 102, லாஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து 6 தான் நம்மளுக்கே தெரியும். அப்போ D வந்து 6, L வந்து எத்தனைனா லாஸ்ட் நம்பர் 996. இப்போ இதை வச்சு நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா என்னோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சதுங்களா? சரி, ஓகே. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் வந்து 5n² + 3n/2. கூடுதல் சம் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா 5n² சாரி 5n²/2 + 3n/2. இது கரெக்டாக தான் கொடுத்தது. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 17வது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. S17 கேட்கல, 17வது டேர்ம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. S17ங்கிறது வேற, T17ங்கிறது வேற. T17 என்னதுன்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. T17க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது 17வது உறுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா S17 - S16. இதுதான் 17வது உறுப்பு. அதாவது எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, T2 அப்படி T3 கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு வந்து சம் வந்து கடைசி எத்தனை இருக்குன்னா S2 - S1 சரி S3 - S2. அதாவது 3வது நம்பர்லேருந்து 2வது நம்பரை கழிக்கிறது தான் என்னதுன்னா T3யாக இருக்கும். இது ஒரு ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. டேம் 3ங்கிறது சம் 3 - சம் 2. இப்போ இது ஒரு ஃபார்முலா. இப்போ S17 என்னன்னு கண்டுபிடிக்கணும். எஸ்ஸோட வேல்யூ தான் S, என்ன தான் என்ன கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு சம்திங் வேல்யூ கொடுத்துருக்காங்க. S 5n² / 2 + 3n/2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்னா சம் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு S17 கண்டுபிடிக்க போகிறேன். 5n² என்னது 17²/2. அடுத்தது இதில் அப்ளை பண்ணுறேன்ப்பா என்ன நம்பரை, இந்த ஒரு வேல்யூ 17ஓட வேல்யூ அப்ளை பண்ணுறேன். 3n 3 × 17/2. இப்போ நம்மளுக்கு 5 × 17² எத்தனைப்பா 220 250 289 / 2 + 3 × 17 3 × 17/2. நம்மளுக்கு கீழே ஃபுல்லாக ஈக்குவலாக இருக்கா, அப்போ /2 காமன் எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. 289ல் 5 எத்தனை டைம்னா 45, 4 40 44 4 2 × 5 10 14. இப்போ 1445. அடுத்தது 3 × 17 34 51. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 51 ஆட் பண்ணால் 6 9 4 1. இப்போ 1496. இது என்னது S17. இதே மாதிரி S16 கண்டுபிடிங்க. S16 = என்ன வரும் 5 × 16² என்ன தானே என்னம்மா ஓ சாரி 1496/2 1 7 4 16 8. இப்போ S17 எத்தனைன்னா 748. அடுத்தது S16 S16 கண்டுபிடிக்கிறதுக்கு 5n². அப்போ 16². 16² எத்தனை
256 divided by 2 plus 3 into 16 by 2. இங்கே பாருங்கள் 5ஆல் 256 மல்டிப்ளை பண்ணுமா 256 into 5 30 28 to 10 12 அப்போ 1280 divided by 2 plus 3 into இது அடிக்கலாமா 1 இது 4 இப்போ மிச்சம் என்னதுன்னா 12 இதையும் அடிக்கலாம் 1 இது 640 இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 5 6 652 நம்மளுக்கு லாஸ்ட் நம்பர் சி S17 என்னது 748 S16 என்னது 658 சாரி 652 ஓகே சொல்லுங்கண்ணா சிக்ஸ் 8 24 24 4 6 664 அப்போ S17 minus S16 equal to என்னது T17 இப்போ நம்மளுக்கு என்ன 748ல் 664 கழிக்கிறோம் ஃபோர் 14 8 84 T17ங்கிறது 84th டைம் இங்கே பாருங்கள் T17ங்கிறது S17 minus S16 இதுக்கு வேல்யூ அப்ளை பண்ணுறேன் வேல்யூ அப்ளை பண்ண 5 into 17 ஸ்கொயர்டு அடுத்தது ப்ளஸ் 3 into 17 by 2 இது by 2 அதுக்கப்புறம் 5 into 17 ஸ்கொயர்னா 289 by 2 3 into 17 by 2 இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1496 by 2 கிடைக்குது இதோட அடிச்சிங்கன்னா 748 கிடைக்குது அடுத்தது S16 வந்து 5 into 256 by 2 ப்ளஸ் 3 into 16 by 2 அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 664 கிடைக்குது இப்போ இதை வந்து நம்ம S17லேருந்து S16 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ எத்தனைனா 84 கிடைக்குது இப்போ T17ங்கிறது எத்தனை 84 இது நார்மலாக செஞ்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் இதுதான் ஈஸியான மெத்தடு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கனால ஈஸியாக கிடச்சிடும் புரிஞ்சுங்களா ஏதாவது டவுட் இருக்கா ஏதாவது டவுட் இருக்கா மேம் சரி ஹோம்ஒர்க் சம் தரேன் நோட் பண்ணி
find the number of three-digit natural numbers which are divisible by 9. நம்ம 6 கொடுத்துருந்தாங்க, நம்மளுக்கு வந்து இப்போ எல்லாம் 9 கொடுத்துருக்காங்க. ஒன்பதால் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயல் எண்களின் எண்ணிக்கையை காண்க. நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சம் ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஏற்கனவே ஒரு சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், ரெண்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆன்சர் தெரியலனா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள்.